காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ருஷியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இன்னும் இதர நாடு அறிவாளி இந்தியாவிற்கு வந்து இதே அகில சகோதர ஒற்றுமை கொள்கைகளை பாராட்டி பிரசங்கிப்பார்கள். சீக்கிரம் காண்பீர்கள். But also from Russia, from Belarus, from Czech Republic, people are just come now. From Ukraine, from Lithuania, Finland also, from there are many countries. This is every year that increase people, foreigners people are coming more and more every year. சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை. சித்திபுரத்தே தினந்தோறும் சீர்கொள் அருள் சக்தி விழா நீடித்து தலைத்து ஓங்க எத்திசையில் உள்ளவரும் வந்தே உவகை உருக. பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பெரும் கருணை நகரமா அறிவிக்க சொல்லி, அதாவது கொலை அதை தடுக்கிறது, அதுக்கப்புறம் மது இல்லாத வடலூர் மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகளை அறிவிக்க சொல்லி நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே காணொலியில் நம்ம கம்பேஷன் சிட்டிக்கான காணொலி பார்த்துருக்கீங்க. இப்போ அதுலேருந்து இந்த இதை வந்து நீங்கள் பார்க்க சொல்லணும். அதாவது உங்கள் கனவு சொல்லணும் முதலமைச்சரோட திட்டம் இருக்குல்ல, அதை மையமாக வச்சு முதலமைச்சருக்காக யார் முதலமைச்சர் வந்தாலும் சரி, இப்போ இருக்கிறவங்களும் செஞ்சுட்டாங்கன்னா மகிழ்ச்சி தான். இதை வந்து செய்கிறதுக்காக ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம். அரசாங்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மளோட கோரிக்கை இதன் மூலமாக ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா நல்லதுதான். நீங்களே நினச்சி பாருங்கள். நாளைக்கு மாநாடுக்கு நாளைக்கு மாநாட்டுக்காக இது பண்ணப்பட்டிருக்கு. மாநாட்டில் இதை வைக்கிறோம், ஆனால் தொடர்ச்சியாக அது நிறைவேற வரைக்கும் வைக்கப்படணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உயிர்கள் கொல்லப்படுறதோட வேதனை தயவுசெய்து நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்கணும். வள்ளல் பெருமான் வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, துண்ணன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால், ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் அப்படின்னு சொல்கிறார் பெருமானார். அப்போ இன்றளவும் ஒவ்வொரு உயிர் வெட்டப்படும் போது அங்கு சிந்தப்படும் ரத்தம் அந்த உயிரோட ரத்தம் அல்ல, பெருமானாரோட ரத்தம்னு சொல்லி சன்மார்க்கியில் பார்க்கணும். ஏன்னா எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா உயிரும் அவரோட உயிராச்சுன்னா அந்த உடலிருந்து வர ரத்தம் அவரோட தானே. கடவுள் அருள் எப்போ கிடைக்கும் நினச்சி பாருங்க. கருணை பரவாத வரைக்கும் கடவுள் அருள் எப்படிங்க பரவும்? கவிச்சி வாடை இருக்கும் வரை கடவுள் மனம் எப்படி வீசும் நினச்சி பாருங்க. நம்ம எல்லாம் சன்மார்க்கிகள்னு சொல்கிறதுக்கான தகுதி எப்போ வரும்? சன்மார்க்க சங்கம்னு பேர் போடுறதுக்கான தகுதி எப்போ வரும்? வடலூரை தனிப்பெரும் கருணை நகரமாக, சர்வதேச தனிப்பெரும் கருணை நகரமாக நம்ம வச்சு அந்த இது பண்ணாதான் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயமே நடக்கும். அதை சொல்லாத வரைக்கும் அது சொல்கிறதுக்கான எந்த தகுதி நமக்கு கிடையாது. அதனால் இதை மாற்றணும். இல்லாட்டி அந்த ஜோதி தரிசனத்தை நம்ம பார்க்கறதோட அருமையே எப்போ அதனால் இருக்கும். அந்த ஜோதி தரிசனத்தை எங்கே பார்க்கணும்? வெட்டப்படும் உயிரை வந்து அந்த ஆட்டோட உயிரை வந்து காப்பாற்றிட்டு அந்த ஆடு வந்து மகிழ்ச்சி அடையும் பாருங்கள். அப்படின்னு துள்ளி குதிச்சு அந்த ஆட்டுக்குட்டி ஓடும் பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி ஓடுறதுல பார்க்கணும் ஜோதி தரிசனத்தை. 84